வணக்கம். 2026 ஜூன் மாத குரு பெயர்ச்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும்? அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசி அன்பர்கள். காலபுருஷ ராசிக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் வீட்டில் பிறந்தவர்கள் நீங்கள். ராசி அதிபதி சனிங்கிறதுனால பொறுமையா எல்லா வேலையும் செய்வீங்க. ஆனா எடுத்த வேலையை முடிக்காம விட மாட்டீங்க. நிறைய படிச்சிருப்பீங்க, பணமும் சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனா வெளியில எதுவும் தெரியாது. எளிமையான வாழ்க்கை வாழ்வீங்க. அப்படி இருந்தும் மற்றவங்களோட பொறாமைக்கு ஆளாயிருப்பீங்க. இப்போ 7.5 நாட்டு சனி முக்கால்வாசி முடிஞ்சாச்சு, விடுபட்டாச்சு, சந்தோஷம். கடந்த காலத்துல உங்க ராசி அதிபதி சனி குடும்பஸ்தானத்துல மீனத்துல குரு வீட்டுல இருந்தாலும் சுபர்கள் பார்வை இல்லாததால நல்ல காரியங்கள் செய்ய முடியாம போயிருக்கும். ஒரு குழப்பம், அச்சத்திலேயே கடந்த காலம் போயிருக்கும். அப்புறம் ஒரு ராகு காலம் கூடவே வருதேன்னு சொல்ற மாதிரி ராசியிலேயே ராகு. அவர் ஒழுக்கக்கேடான விஷயத்தை செய்ய தூண்டி இருப்பாரு. சரி போகுது. கேது எங்க இருக்காருன்னு பார்த்தா கலத்தரஸ்தானம்ங்கிற 7ஆம் இடத்துல. அவரும் கூடா நட்புக்குத்தான் துணை போவாரு. ஆணுக்கு பெண்ணாலையும் பெண்ணுக்கு ஆணாலையும் பிரச்சனை வந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள உறவு சிக்கல் ஏற்பட்டிருக்கும். குடும்பஸ்தானத்துல உள்ள சனி கண், பல், மூட்டு பிரச்சனை ஏற்படுத்தி சின்ன ஆப்ரேஷன் அளவுக்கு கொண்டு போயிருப்பாரு. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க மதிப்பெண் குறைஞ்சு போயிருப்பாங்க. இத்தனைக்கும் குழந்தைகள் ஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட சங்கடம்தான் மேலோங்கி நின்றிருக்கும். சனி 8ஆம் இடத்தை பார்த்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்துக்கு ஆசைப்பட வச்சு பணத்தை தொலைக்க வச்சிருப்பாரு. சரி, 10ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால என்ன ஆயிருக்கும்? குருவால பணம் வந்திருக்கும், சனியால பணம் போயிருக்கும். இப்போ இந்த குரு பெயர்ச்சியில உங்க 6ஆம் வீடான கடகத்துல குரு மறைஞ்சு போறாரே, என்ன ஆகும்? தனக்காரகன் மறைஞ்சா தப்பு இல்லையா? இல்லை. ஏன்னா மறைந்த குரு நிறைந்த செல்வம். கடகத்துல உச்சமடைகிற குரு உங்க ராசி அதிபதி சனி 2ஆம் வீட்டுல குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து தன்னோட பார்வையால கொடுத்த கெடு பலன்களை இந்த உச்சமடைந்த குரு பகவான் 9ஆம் பார்வையால சரி பண்ணிடுவாரு. 7.5 சனி முடிகிற தருவாயில இருந்தாலும் இனி எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்வீங்க. அதுக்கான உத்வேகம் பிரபஞ்சம் கொடுக்கும். வெளிநாடு போகலாம், அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு இனி உறுதியா சொல்லலாம். ஜோதிடம், ஆராய்ச்சி, ஐடி துறை, விவசாயம்னு அத்தனை துறைக்கும் இனி வருங்காலம் பொற்காலமே. கும்பராசி அன்பர்கள் இனி நல் உறவுகளோடும் நிறைந்த வரவுகளோடும்